கோஸ்ட் எல்லாத்தையுமே ஷேடோஸ் மூலியமா ஒரு ஆர்மியா கண்டக்ட் பண்ணி பிளேயர்ஸால ஆர்டர் பண்ணி அவங்கள ஃபாலோவர்ஸா மாத்த முடியுமா? ஷேடோ ஆர்மியா? என்ன இதுதான் என்னோட புது ஜாவா. இது நெக்ரோமேன்சரா? இல்ல நான் இதுக்கு ஆசைப்படல. எப்படி நான் தேர்ந்தெடுக்குது? நெக்ரோமேன்சர்ன்றது மேஜிக் டைப் கிளாஸ் சேர்ந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் தன்னுடைய சர்வெண்டா உள்ளடக்கி அவங்களோட 100 ஆர்மியா கிரியேட் பண்ணி சமன் பண்ண முடியும். நான் ஒரு அசாசின் தானே, என்னால நான் ஒரு நெக்ரோமேன்சரா மாறிட்டு பிறகு அசாசினா இருக்கிற வேலையை தொடர முடியுமா? க்ளோஸ் ரேஞ்சில் அட்டாக் பண்றதுனால என்னால மேஜிக்ல பயன்படுத்த முடியுமா? நெக்ரோமேன்சர்ல போட்டு நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட லெவலப் எல்லாமே வேஸ்ட் தானே. என்னது எஸ்ஆர்னோவா? அப்ப நான் இதை ரிஜெக்ட் பண்ணலாமா? ஆனா என்னோட நெக்ரோமேன்சர்ன்ற ஜாப் மாத்திட்டேனா அதை பத்தி எதுவுமே தெரியாம நான் போய் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுமே. அதுக்கப்புறம் நோ சொல்ல. அப்ப அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுது. நீ ஹிடன் கிளாஸ் வேணா இதை டிக்ளேர் பண்ணிக்கலாம்னு சொல்ல. ஆஹா, இவங்க என்ன வேணும்னே இதை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஹிடன்னா அப்ப நான் அசாசினேஷனும் பண்ணலாம், நெக்ரோமேன்சராவும் வேலை பார்க்கலாமா? நெக்ரோமேன்சர் இது முன்னாடி நான் எப்படி இருக்கும் தெரியல. பேசாம அப்படின்னு யோசிக்கவும் அங்க இருக்கிற நைட்ஸ் யோசிச்சு பாக்குறான். சமனிங் மேஜிக் இப்பதான் ஞாபகம் வருது. இந்த மேஜஸ் எல்லாமே இந்த நைட்ஸ் சமனிங் தானே பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்றதுக்கு அது யூஸ் பண்ணனால நெக்ரோமேன்சரோட டைப்பும் அதே தான் இருக்கும். ஜாப் கெஸ்ட் தானே இது சொன்னாங்க. பட் ஆனா இப்படியே ஒரு முட்டுக்கட்டை எனக்கு போறதை வச்சு பார்க்கும்போது இதை நான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா கதவுகளும் மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிஸ்டம் தான் இதை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நான் ஒரு நெக்ரோமேன்சரா மாறினா நான் ஏன் ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குதானே. அப்படியே நான் அசாசின் இன்னும் பண்ணனா நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே போலதான் என்னோட ஷேடோ ஆர்மியும் யாரும் அசைக்க முடியாத மாதிரி இருக்கும். இதோட ரிசல்ட்ல நான் இன்னும் அவங்கள வச்சு லெவலப் பார்க்கலாம். சோலோவா நான் லெவலிங் பண்றதை விட மத்தவங்களை வச்சு லெவலிங் பண்ணலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் அதை ஏத்துக்க. சேர்மனும் ரொம்பவே விடிஞ்சிருச்சுல. ஆமா சார், நேற்றுக்கு அந்த சாயா அவங்களோட டீமும் கண்டிப்பா ஐலாண்ட்ல இறங்கிட்டு இருப்பாங்க. சரி இருந்தாலும் என்ன மன்னிச்சு லேட்டா வந்தது பரவாயில்ல சார். நீங்க கொஞ்சம் என் கூட பேசின இருக்கியா? உனக்கு எதுவும் வேலை இல்லையே? அதுக்கப்புறம் நெக்ரோமான்சர் ஆகிறதுக்கான எல்லா விதமான ப்ராசஸும் இப்போ ஹீரோக்கு நடந்துன்னு இருக்கு. அடடா அபாரமா இருக்கு இந்த சக்தி. ஷேடோ மார்ச்சான். இது அனதர் கிளாஸா? அதுக்கப்புறம் ஹீரோக்கு அங்க இருக்கிற நைட்ஸ் உடைய குரல் கேக்குது. யாரோ அழுகிற குரல். வழியில இவங்க எல்லாரும் கத்தின இருக்காங்க. ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் கமன் வேர்டா? என்ன யோசிக்கலாம்? ஆரைஸ். அதுக்கப்புறம் அந்த நைட்ஸ் உடைய ஆன்மாக்களும் அந்த இடத்துல இருந்து ஏஞ்சிக்க. வாவ், இதுதான் என்னுடைய ஷேடோ ஆர்மியா? யூனிக் இல்ல. ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஷேடோ ஸ்டோரேஜா? மாணவ ட்ரெயின் பண்றது மூலியமா ஷேடோ சோல்ஜர்ஸ் உருவாக்க முடியுமா? ஷேடோஸ் சமன் பண்றது மட்டும் இல்லாம கண்ட்ரோல் எடுக்க முடியும். இவங்க தான் அந்த ஷேடோ சோல்ஜர்ஸா? பரவாயில்லையே. இந்த நைட்ஸும் இப்ப மேஜர்ஸ் கூட எனக்கு கீழே தான். வெவ்வேறு விதமான கிளாஸ் சேர்ந்தவங்களா இருந்தாலும் இவங்களோட ரெகுலர் ரேங்க் ஒரே மாதிரி தான் காட்டுது. இவங்களே என்னால எழுப்ப முடியுதுன்னா எஸ் ரேங்க் ஷேடோவே என்னால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாதானே? என்னப்பா பிளட் ரெட் ஏஞ்சிக்க ரெடியா? இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் கூட ஒரு லிமிட் தான் இருக்கு போல. அதனால நம்ம அதிகமா வச்சு இருக்கிற இந்த சோல்ஜர்ஸ்ல ஒரு 11 பேர் இந்த இடத்த விட்டு வெடி வைக்கிறேன். அதோட அவங்க கிளம்ப. சரி, இப்போ நைட் கமாண்டர் ஆஃப் தி ஈகிரிஸ் தி பிளட் ரெட் இவனை என்னால கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடிஞ்சா நான் எவ்வளவோ சாதிப்பேன். அரைஸ்ன்னு சொல்ல வெளியே வர பாக்குது அவனோட ஆன்மா. இருந்தாலும் அது கட்டுப்பாட்டு உள்ள எடுக்க முடியல. ஓ, இதனாலதான் வார்னிங் வச்சோம். என்ன இன்னும் எனக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கு. அரைஸ் அடடா இன்னும் ஒண்ணுதான். சேர்மன் கோவம். உண்மையான விஷயம் இப்போ சொல்லட்டா, ஒரு யூஸ்லெஸ் ஆன அண்டரா இருக்கிறவன் யாரா இருந்தாலும் தன்னுடைய மறுமலர்ச்சி அதாவது ரீ அவக்னிங் மூலியமா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவான். அவனால மிகப்பெரிய மாற்றங்களையே இந்த நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அப்படி உள்ளாகாதவங்களுக்கு தான் ஒரு கூட்டம் தேவை. அப்படி ரீ அவக்னிங் பண்ணவங்களுக்கு தனியா ஒரு கூட்டமே தேவையில்ல. ஹீரோ இந்த இடத்துல என்ன பிளட் ரெட் உன்னோட கிங்குக்காக வெயிட் பண்ணிக்கிறியா? இந்த அரியானையில அவர்லாம் திரும்ப வரத்துக்கு எவ்வளவு காலங்களாகும்? அவர் வரத்துக்கு யாருமே தெரியாது. நைட் கமாண்டர், நீ ஒரு சிறந்த வாரியர். உன்னோட ஸ்வாட வச்சு எல்லாரையும் நீ பயங்கரமா சண்டை போடுற. அப்படியாப்பட்ட உன்னோட வாழ்க்கையை